நாம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் வந்து உருவான கதை, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுடைய வரலாறு. ஓகேங்களா? மெட்ராஸ் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஆங்கிலேயருடைய கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1639 40 வரைக்கும் அந்த இடத்துல இருந்தாங்க. மதராசப்பட்டினம் என்ற கிராமம் வந்து மெட்ராஸாக வந்து மாற்றி பேர் வச்சாங்க. ஓகேங்களா? அதிலிருந்து தான் வந்து நமக்கு மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டு வருது. இது வரைக்கும் மெட்ராஸ் என்று அழைத்தார்கள். அடுத்தது மெட்ராஸும் பேர் மாற்றினதுக்கப்புறம் முதலாக ராயபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. எப்போ 1855 ஆரம்பித்து அங்கேருந்து ட்ரெயின் வந்து இயக்குறாங்க. அப்போ வந்து சப்பர்பன் ரயில்வே லைன்ஸு 4ஆக பிரிக்கிறாங்க. நார்த்து, வெஸ்ட்டு, சவுத்து, எம்ஆர்டிஎஸ்னு பிரித்து அங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்காக ரயிலை வந்து அனுப்புறதுக்கான வழியை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்படுத்தும் பொழுது பயணம் வந்து எளிமையாக இருக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து ராயபுரத்துலேருந்து ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதலாக சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து மவுண்ட் ரோடு வரைக்கும் வந்து இயக்கியிருக்காங்க 1836. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சென்னையினுடைய வாழ்க்கையில் முதலாக ரயில்கள் சென்ற பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா ராயபுரம் ஸ்டேஷனில் இருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கும் மவுண்ட் ரோடுக்கு இயக்கி பார்த்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுடைய பெயர்கள் வைக்கப்பட்ட காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலாக மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அழைக்கப்பட்டது 1873 1996 வரைக்கும் அழைச்சாங்க. அதுக்கப்புறம் 1996 சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பேரை மாற்றி 2019 வரைக்கும் வச்சாங்க. 2019 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் என்று பெயரை மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவித்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் வந்து